நரேந்திர மோடி அவர்கள் அதாவது 15 லட்சம் மக்களுக்கு வங்கி கணக்கில் 15 லட்சம் போட போகிறோம்னாரு. இப்போ முதல் டே வரும்போது அதுக்கு அங்கிட்டு 3 தடவை வந்துட்டார். ஆனால் 3 தடவையும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த சங்கியல் கூட்டத்தை புறக்கணிக்க செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சங்கியல் கூட்டம் கூட இந்த அடிமை கூட்டங்கள் சேர்ந்து அது தற்கொலை கூட்டங்கள்லாம் மறைமுகமாக ஓட்ட பிரிக்கிறது, சில சங்கிகள் மறைமுகமாக ஓட்ட பிரிக்கிறது. ஆனால் முழுக்க இங்கே தமிழ்நாட்டை எப்படியாவது மாற்றணும். தமிழ்நாட்டு மதுரையே முக்கியமாக, ஏன்னா சங்கம் வளைத்த தமிழ் கடவுள் முதல் படை முருகன் வீடு ஆறுபடையில் திருப்பரங்குன்றம் தான். அந்த இதுகளை அவர் கலவர பூமியாக மாற்றணுன்றது தான் நோக்கம். ஹெச் ராஜா நல்லா இருந்தார். நான் அப்போயே பதிவு போட்டிருப்பேன் காணொலியில். நீங்கள் முருகனோட கையில் எடுக்கிறீங்க, அந்த முருகனே வேலை எடுத்து உங்களுக்கு குத்த போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் இன்றைக்கி காலுகை விளங்காமல் கிடக்கிறாரு. அதை போட முதலமைச்சரை பார்த்தாரு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள்ன்றது எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் பிடித்த கடவுளை கும்பிடுவாங்க. ஆனால் தன்னை மீறின சக்தின்னு ஒன்று இருக்குது உண்மை. ஆனால் அதே இடத்துல நீங்கள் கலவரம் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுளே உங்களை தண்டிக்கப்படுவார். ஆனால் அதே கலவரம் பண்ண இடத்துகளில் தான் இன்றைக்கி மோடி இவர்கள் வராரு. மோடிக்கு பரிசாக என்ன கிடைக்க போகுது தெரியுமா? 2026 திருப்பரங்குன்றம் நிச்சயம் வரலாற்று மக்கள் திமுக கூட்டணிக்கு வரலாற்று, அதை அங்கே முதலமைச்சர் யாரை பாட்டினாலும் சொல்லி அதிக அளவு வாக்கு வாங்கி வெள்ளத்தையும் போகிறாங்க. அதுதான் மோடி அவர்களுக்கு கிடைக்கிற பரிசு. இந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்தோம்ன்றதை இன்னொரு 2 மாத காலத்தில் அவர் தெரிஞ்சுக்கிடுவார். என்னடா திருப்பரங்குன்றத்துக்கு போனோம், இதனால தான் தோற்றோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுகவோட கோட்டையாக திருப்பரங்குன்றம் இருந்தாலும் கூட நீ இன்றைக்கி மோடி அவர்கள் வராரோ, இன்னுமே அந்த கோட்டைன்றது அதிமுகவுக்கு என்றைக்கு ஓட்டை தான்.